பூசாரி ஐயா, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? உண்மையை சொல்ல வேண்டியதானே? அத சொல்லாம ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றாங்க? மீனாட்சிமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன உண்மையை சொல்றீங்க? ஐயா, நானே சொல்றேன். நகைங்கெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? கோவில் நகைங்கெல்லாம் இதுலதான் இருக்கு, பாருங்க ஐயா. நகையெல்லாம் எப்படிமா உங்ககிட்ட வந்துச்சு? நகையை காணோம்னு இந்த ஊரே அலுவலப்பட்டு இருக்கு. நீங்க என்னடான்னா சாவகாசமா வந்து நகையெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன மீனாட்சி அக்கா, மெஸ் நடத்துறியா இல்ல அடகு கடை நடத்துறியா? ஏய் மீனாட்சி, இந்த நகையெல்லாம் உன்கிட்ட எப்படிமா வந்துச்சு? அதான் எங்க அம்மா பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, நடுவுல நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஏய் பாய் மூடு. இந்த நகையெல்லாம் உன்கிட்ட எப்படிமா வந்துச்சு? அம்மா சொல்லுங்கம்மா, இந்த நகையெல்லாம் எப்படி வந்துச்சு? ஏன் பதறீங்க? நான் சொல்றேன். பூசாரி ஐயாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பயந்துகிட்டே வந்தேன். நல்ல வேளை அவருக்கு ஒண்ணும் ஆகல. கடவுள் அவரை காப்பாத்திட்டாரு. நேத்து ராத்திரி பூசாரி ஐயா இந்த நகைங்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. கோவில் நகைகளை யாரும் திருட போறதா அவருக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொல்லி இதை கொடுத்துட்டு போனாரு. நான் தான் என் வீட்டுல இந்த நகைகளை பத்திரமா வச்சிருந்தேன். அதுக்குள்ள கோவில் நகைகளை காணோம்னு சொல்லி யாரும் இப்படி பரப்பி விட்டுட்டாங்க. பூசாரி ஐயா, நீங்க பயப்படாதீங்க. நகைங்க எல்லாமே பத்திரமா தான் இருக்கு. பூசாரி, என்ன விளையாடுறியா? இவ்வளவு நேரம் கதையவே கேட்டுட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. வந்ததுல இருந்து அந்த அம்மா நீதான் நகையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பூசாரி, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இருக்க மாதிரி தெரியுதா? என்ன பூசாரி ஐயா, என்ன சொல்றாங்க இவங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. இந்த நகையெல்லாம் காணும்னு நான் என் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேம்மா. நீங்க என்னடான்னா நான் வந்து உங்ககிட்ட நகையை கொடுத்தேன்னு சொல்றீங்களாம்மா? இது அந்த சாமிக்கே அடுக்குமா? அம்மா, எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த நகைங்க பத்திரமா இருக்கணும். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனாலும் இந்த நகைங்களை ஊர்ல ஒப்படைச்சிருங்க. என்ன சொல்றீங்க? இது அந்த சாமி கடுக்குமான்னு என்கிட்ட கேக்குறீங்க? பூசாரி ஐயா, நேத்து ராத்திரி நீங்க தானே வந்து இந்த நகைங்களை கொடுத்துட்டு போனீங்க, மறந்துட்டீங்களா? நான் ஏமா உங்ககிட்ட நகை வந்து கொடுக்க போறேன்? அபாண்டமா போய் சொல்றீங்களாம்மா? நகையை திருடிட்டு நாடகம் போடுறியா மீனாட்சி? யார பார்த்து என்ன சொல்ற? பஞ்சாயத்துன்னு பாக்குறேன், இல்லன்னா உனக்கு மரியாதை கெட்டுரும். ஜாக்கிரதை. ஏய், என்னென்னமோ நடக்குதுப்பா. யாரு யார பார்த்து திருடின்னு சொல்றது? எம்மா, தப்பா பேசக்கூடாதுமா. இப்ப அடுத்தவங்க பொருளை திருடுறது, அடுத்தவங்க புருஷனை திருடி வச்சுக்கிறது, அதெல்லாம் உனக்கு தான் கை வந்த கலை. எங்க அக்காவுக்கு அத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏய், மரியாதையா பேசு நீ. ஏய், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன, யாரு யார பத்தி பேசணும்னு ஒரு தராதரம் வேணும். ஊர் பஞ்சாயத்துல கோவில் நகையை காணும்னு விசாரிச்சுட்டு இருந்தா எங்க அம்மா நகையை கொண்டு வந்து கொடுத்தா எங்க அம்மாவே நீங்க திருடின்னு சொல்வீங்களா? ஏன் 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 எல்லாரும் ஏன் மேல பாயறீங்க? அதான் பூசாரியே சொல்றாரே, மீனாட்சி கிட்ட நான் நகையை கொடுக்கலன்னு. அப்புறம் என்னங்க? பூசாரி ஐயா,
நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. நேத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இந்த நகைங்களை எல்லாம் கொடுத்துட்டு போனீங்க. அப்ப என்னெல்லாம் சொன்னீங்க? இந்த ஊர்ல நான் யாரை நம்புறது? நம்பிக்கையான ஆளே இல்ல. இந்த நகைங்களை எல்லாம் பத்திரமா வைக்க இடமே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. இப்ப ஏன் பூசாரி மாத்தி சொல்றீங்க? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சுட்டா அந்த மீனாட்சிய இந்த ஊரை விட்டே நாம துரத்திடலாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அவ நம்புற மாதிரி நீ நடிக்கணும். நடிச்சு அவ கழுத்தை நீ அறுக்கணும். அந்த மீனாட்சிய ஒரே ஒரு விஷயத்த வச்சுதான் ஏமாத்த முடியும். அது அவகிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறது தான். அத மட்டும் நீ பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. ஜாக்கிரதை என்ன? நான் பாத்துக்கிறேம்மா. சக்தி, இனிமே தாண்டி உனக்கு கச்சேரி. வாழ்க்கையில இனிமே தலை நிமிர முடியாத அளவுக்கு நான் பண்றேன். மீனாட்சிம்மா, நீங்க சொல்றது எதுவுமே புரியல. நகையெல்லாம் பத்திரமா வைக்க பஞ்சாயத்து தலைவர் வீடு இல்லையா? இல்ல கோயில் தர்மகத்தா வீடு இல்லையா? என்னம்மா பேசுறீங்க? இவங்க எல்லார் வீடும் இருக்கும்போது நான் எதுக்குமா உங்க வீட்டுல வந்து வைக்கணும்? யோ, மனுஷனாயா நீ? சாமிக்கு தானே பூஜை பண்ற. இப்படிலாம் போய் பேசினா உன் கை விளங்காமையே போயிடும். என்னம்மா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுமா. ஒரு வயசுல பெரியவர், கோயில் பூசாரி, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுமா. அவ பேசாம என்னங்கய்யா பண்ணுவா? அவர் நகையை கொண்டு வந்து கொடுக்கும்போது கூட இருந்து பார்த்தது துர்கா தானே. இப்ப அவளை பேச வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவளா இருக்க போய் பேசிக்கிட்டு இருக்கா. நானா இருந்தா பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? குடும்பத்தோட சேர்ந்து நகையை திருடிட்டு இப்ப பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பம்மிக்கிட்டு வந்து நகையை கொடுத்துட்டு நடிக்கிறீங்களா? இதுக்குதான் சொன்னேன், நகையெல்லாம் ஒவ்வொரு வீடா போய் தேடுங்கன்னு. நான் சொல்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக நகையை என்னமோ அவங்களா வந்து குடுக்கற மாதிரி அப்படியே நடிக்கிறாங்கயா இவங்கெல்லாம். இந்த ஆள் பாவம் பாவம். இந்த பூசாரி அந்த ஆளை பார்த்தா பச்சை மண்ணு மாதிரி இருக்கு. அந்த ஆளையா திருடுவா? பைத்தியக்காரங்க, காலையில இருந்து அந்த மனுஷன் அழுதுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் அழுகிறது குறையவே இல்ல. இவரை போய் தப்பா பேசிக்கிட்டு இத பாருங்க, பாவம் அவரு. அவர் மேல போய் பழி சொல்லாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாட்சி தான். கடவுளே. இங்க பாரு புஷ்பா, எங்க அம்மாக்கு பரிவட்டம் கட்ட போறாங்கன்னு உனக்கு பொறாம. அதனாலதானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படி சொல்லுமா. இவங்க மேலேயே பழி போடணும்னு வந்து நிக்கிற பாத்தியா? எல்லாமே உன்னோட வேலை தானே எங்க எல்லாருக்குமே தெரியும். ஓ சூப்பர். அடுத்த கதையை ரெடி பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள இத பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கும் இந்த பூசாரிக்கும் சுத்தமா ஆகாது. அந்த ஆள் கூட நான் பேசி பல வருஷம் ஆகுது. இந்த ஆள் கிட்ட முதல்ல நான் எங்க போய் பேச போறேன்? யோ பூசாரி, என்னையா உனக்காக நான் இவ்ளோ பறிச்சு பேசிட்டு இருக்க? குத்து கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க, சொல்லியா? சாமி நகை தொலைச்சதும் நான் நாண்டுகிட்டு செத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தம்மா. மீனாட்சி அம்மா சொல்லுது நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு. அம்மா தாயே மகமாயி, இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா? பாருங்கய்யா, இவங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா இந்த மீனாட்சி அம்மா தான் நாய்களை எல்லாம் எடுத்து வச்ச மாதிரி தெரியுது. ஆனா அவங்க அப்படி பட்டவங்க இல்லைன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா சாயந்தரத்துக்குள்ள பூஜை நடந்தாகணும். நமக்கு நேரமும் இல்ல. இவங்க தான் திருடினாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? திருடு போன நகை மீனாட்சி கிட்ட தானே இருந்தது. பூசாரி குடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு.
அதுக்கு பேரு என்னங்க அர்த்தம்? இந்த மீனாட்சி தானே திருடி இருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவளுக்கா நீங்க பரிவட்டம் கட்ட போறீங்க? இத பாருங்க, யாரு ஒத்துக்கிட்டாலும் சரி, என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. ஆமாங்க, மாமாக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டத்தை எங்க அக்காவுக்கு கொடுத்துருங்க, அதுதான் நியாயம். எங்க அக்கா கோயில் நகையெல்லாம் திருடுற ஆளு கிடையாது. கோயில் நகை எங்க அக்கா தாங்க செய்யும். கோயில் முழுக்க பாத்திருக்கீங்கல்ல, உபயம் புஷ்பான்னு தான் இருக்கும். அப்புறம் என்ன, பரிவட்டத்தை எங்க அக்கா கொடுங்க. டேய் அப்படி வாடா. நல்லா இருக்கே கதை. அங்க சுத்தி இங்க சுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை புடிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு தானே இந்த டிராமாலாம் போடுறீங்க. என்னது டிராமாவா? டேய் அதான் மீனாட்சி அக்காவே ஒத்துக்குச்சுல்ல, நகை அவங்க கிட்ட தான் இருந்துச்சுன்னு. அப்புறம் என்ன உனக்கு? தீர்ப்ப சீக்கிரம் சொல்லி பஞ்சாயத்தை கலைச்சு விடுங்க. வேலை வேலைன்னு பேசிக்கிட்டு எங்க அக்காவுக்கு பரிவட்டத்தை கொடுங்க. ஐயா, பரிவட்டம் யார் வேணா கட்டிட்டு போகட்டும், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. ஆனா இப்ப என் மேல திருட்டு பழி வந்து விழுந்திருக்கு. இத நான் சும்மா விட மாட்டேன். என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் இந்த பஞ்சாயத்தை விட்டு போக மாட்டேன். இது நான் கும்பிடுற அந்த சாமி மேல சத்தியம். சத்தியம். அம்மா அம்மா என்ன என்ன அம்மா சக்திக்கா என்னக்கா? என்னமா பண்ற? என்ன இப்படி வந்து வந்துட்டு இருக்க? அம்மா என்னமா இது? நீ இப்படி போய் உட்கார்ந்தா நம்ம மேல தப்பு இல்லன்னு எப்படிமா நிரூபிக்கிறது? நமக்கு டைமே இல்லம்மா. அந்த பூசாரி வேற வாய் கூசாம போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மா எந்திரிமா ப்ளீஸ்மா. அம்மா நமக்கு இந்த பரிவட்டம் எல்லாம் எதுவும் வேண்டாம்மா, நம்ம போயிடலாம் வாமா. அம்மா அம்மா எந்திரிமா வாமா. அம்மா ஐயா, சாமி மேல சத்தியமா சொல்றேன், பூசாரி அம்மா கிட்ட நகை கொடுத்தப்ப நான் அங்கதான் இருந்தேன். என் அம்மா எந்த பாவமும் செய்யல, கொஞ்சம் நம்புங்க. இத பாரு, வீட்டாளுங்க சாட்சி சொன்னாலும் சத்தியம் பண்ணாலும் அதெல்லாம் செல்லாதுன்னு உனக்கு தெரியாதா துர்கா? அம்மா நீங்க எந்திரிங்கம்மா, முதல்ல என்ன ஏதுன்னு பேசுவோம். இல்ல, நீங்க எப்படி நிரூபிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி நிரூபிப்பேன்னு எனக்கு தெரியாது. என் மேல தப்பு இல்லைன்னா அந்த தெய்வமே வந்து நான் நிரபராதின்னு நிரூபிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நடக்க இருக்கிற பூஜைக்குள்ள நான் திருடலன்னு இந்த ஊருக்கு நிரூபிச்சாகணும். அப்படி நிரூபிக்கலனா இந்த மீனாட்சியோட பொண்ணு இந்த இடத்திலேயே விழும். என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க பண்றது இப்போ? ஒண்ணும் புரியலையே. முதல்ல சாயந்தரம் இன்னைக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவோம். திருடலன்னு அவங்க நிரூபிச்சுட்டா மேற்கொண்டு பாப்போம், இல்லனா புஷ்பம்மாவுக்கு பரிவட்டத்தை கட்டுவோம். இப்போதைக்கு திருவிழாவுக்கான வேலையை பார்ப்போம். யாருக்காகவும் கோயில் திருவிழாவும் நிப்பாட்ட போறது கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு உங்க நியாயம். நேத்து வரைக்கும் எங்க அக்காக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப வேற ஒருத்திக்கு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க நியாயமா? தம்மா, ஆதாரம் யார் பக்கம் இருக்கோ பஞ்சாயத்து அவங்கள தான் நம்பும். நீங்க நகை திருடல நிரூபிங்க, நாங்க பரிவட்டத்தை மீனாட்சி அம்மாவுக்கே கட்டுறோம். எங்களை ஏமா குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா கட்டுவீங்களே பரிவட்டம். போயும் போயும் ஒரு திருடி அவளுக்கு போய் பரிவட்டம் கட்டுவீங்களா? என்ன பேசிட்டு இருக்க? என்ன இரு இரு, இப்படி மிரட்டினீங்கன்னா உண்மையை பொய்யாக்க முடியுமா? பாவம் இந்த மனுஷன், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இந்த மனுஷன் தூக்கில தொங்கி இருப்பான். யோ பூசாரி, நீ ஒண்ணும் கவலைப்படாதயா, நியாயத்துக்காக நான் உன் பக்கம் நிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. இத பாருங்க, கடவுளுக்கு நன்றி சொன்னதெல்லாம் போதும். இதுக்கு நான் இப்ப ஒரு வழி சொல்றேன், அதுக்கப்புறம் உன் நன்றிய சொல்லிக்கோ. அம்மா மகமாயி தாயே, என்ன சாந்தா, புதுசா என்ன சொல்ல போற? தெரியாம பண்ணிட்டா மீனாட்சின்னு எல்லார் காலையும் விழ சொல்ல போறியா? ஏய், எதுக்கு எங்க அக்கா உங்க எல்லார் காலிலையும் விழணுங்கிற? அவ என்ன தப்பு செஞ்சா? தப்பு செஞ்ச நீங்க எல்லாம் நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்கும்போது அவ எதுக்கு உங்க கால்ல எல்லாம் விழணுங்கிற? கொஞ்சம் பொறுமையா இருமா, இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு.
ஆனா எங்க அக்கா முன்னாடி நீ இப்போ திருநான்னு கை நீட்டி பேசுறல்ல, இதுக்கு நீ பெரிய பாவத்தை சம்பாதிக்க போற. பாவம் புண்ணியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இன்னுமா வழி இருக்குன்னு சொன்னல, முதல்ல அதை சொல்லு பாப்போம். அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, எதா இருந்தாலும் நாம பண்ணலாம். ஆமாக்கா, எங்க மேல விழுந்த பழிய நாங்களே தொடக்கிறோம். நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். எங்க அக்கா சொன்னால, தப்பு பண்ணது யாருன்னு சாமி வந்து சொல்லுன்னு சொன்னால, தப்பு பண்ணது யாருன்னு இங்க சாமி வந்து சொல்லும். என்ன எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வழக்கமா நம்ம ஊர்ல நடக்கிறது தான். கோரக்காளிய கூப்பிடுங்க, அவ வந்து சாட்சி சொல்லட்டும். கோரக்காளியா? சாந்தா, நீ இந்த ஊர்க்காரி, உனக்கு நம்ம ஊரோட எல்லா விஷயங்களும் தெரியும். திடீர்னு கோரக்காளிய கூப்பிடணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நடக்கிற விஷயம்தான். ஏன் நடக்காத விஷயம் எல்லாம் இங்க நடக்கலையா? ஒரு கோயில் பூசாரி வாய் கூசாம ஒரு அப்பாவி பொம்பளை மேல பழிய தூக்கி போட்டிருக்கான். அப்ப அவளை கூப்பிடுறதுல என்ன இருக்குன்னு அவளை கூப்பிடுங்க, அவ வந்து தீர்ப்பு சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றாளோ அதை முழு மனசோட ஏத்துக்குவோம். கோரக்காளி வந்து தீர்ப்பு சொல்லுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு தெரியும்ல உங்க எல்லாருக்கும். ஏங்க, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல கோரக்காளிய கும்பிடுறதே இல்லல்ல, இப்ப என்ன புதுசா? பரவாயில்ல, கூப்பிடுவோம். அநியாயத்துக்கு நீதான் பொங்கி எழுந்துகிட்டு இருக்கிய. யாரு திருநான்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அப்ப கோரக்காளி வந்தாதான் அது நடக்கும். இத பாரு, இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா கோரக்காளி வந்தே ஆகணும். அவ வந்தா மட்டும்தான் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். அம்மா, கோரக்காளி வந்து தீர்ப்பு சொல்லிச்சுனா அதான் கடைசி. அது எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிறீங்களா? நாங்க முழு மனசா எல்லாரும் ஏத்துக்கிறோம்ப்பா. அவளை கூப்பிடுங்க. கோரக்காளினா என்னக்கா? அது ரொம்ப உக்கிரமான தாயிம்மா. இப்ப பஞ்சாயத்துல இவங்களால தீர்ப்பு சொல்ல முடியாத விஷயத்த நாங்க அந்த அம்மன் முன்னாடி தான் போய் வைப்போம். அந்த அம்மன் உக்கிரமா வந்து ஆடுவா. இந்த ஊர்க்காரங்க யார் மேலேயாவது வந்து இறங்கிடுவா. அப்படி ஆடும் பொழுது அவங்க உயிருக்கே சில நேரம் அது ஆபத்தா வந்து முடியும். அப்படிப்பட்ட ஆத்தா வந்து இங்க என்ன நடக்குதுங்கறத இப்ப வந்து சொல்ல போறா. யாரு மேல வந்து அவ இறங்கி வந்து ஆடுறாளோ அவங்க வாயாலே திருநதி யாருன்னு சொல்ல வச்சிட போறா. இது நடக்கும். கோரக்காளியோட உக்கிரம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நாம இப்பெல்லாம் கோரக்காளியை கூப்பிடுறது இல்ல. ஆனா சாந்தா கூப்பிடணும்னு சொல்றதுனால சொல்லுங்கய்யா, சாந்தா சொல்றதுல எல்லாருக்கும் சம்மதமானு சொல்லுங்க. ஐயா, தப்பு செஞ்சவங்க தாயா கோரக்காளிக்கு பயப்படணும். நாங்க ஏன் பயப்பட போறோம்? தப்பு செஞ்சவங்களுக்கு தான் வயித்துல அப்படியே நெருப்பு அள்ளி எரியும். நீங்க கூப்பிடுங்க ஐயா. முதல்ல மீனாட்சி அம்மா சொல்லட்டுமா? அத நகைய நான் திருடல. என் பேர்ல எந்த தப்பும் இல்ல. அதனால ஊர் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பயம் இல்ல. கோரக்காளியே வந்து தீர்ப்பு சொல்லட்டும். எனக்கு அதுல முழு சம்மதம். நல்லதா போச்சுமா. என்ன பூசாரி, இதுல சம்மதம் தானே உனக்கு? என்னங்க, அவருக்கும் சம்மதம் தான். ஆகிற வேலைய பாருங்க. இங்க பாருங்கய்யா, நல்லா கேட்டுக்கங்கய்யா. பூசைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள கோரக்காளியே எல்லாரும் மனசார வேண்டிக்கங்க. அந்த ஆத்தாலே வந்து தீர்ப்பு சொல்லட்டும். அவ யார திருடுன்னு சொல்றாளோ அவங்களுக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊரை விட்டு அனுப்புறது தான் வழக்கம். ஏமா மீனாட்சி பொண்ணுங்களா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களாமா? இதுல சம்மதம் தானே உங்களுக்கு? இது என்னங்க அநியாயமா இருக்கு? கண்ணால பார்த்த நான் சொல்றேன், அத நீங்க நம்ப மாட்டீங்க. ஏமா மறுபடியும் திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற? சம்மதமா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. எனக்கு சம்மதம். கோரக்காளிய வர சொல்லுங்க. அப்ப சரிமா, கோரக்காளி வரதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. அது வரைக்கும் நாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். அம்மா 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 அம்மா, என்னம்மா? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பேசாம நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா?
நமக்கு இந்த ஊர் வேண்டாமா? நாம ஏமா இந்த ஊரை விட்டு போகணும்? ஆ? இது நம்ம மண்ணு, நாம பிறந்த இடம். சாகிறதா இருந்தா கூட நாம இந்த மண்ணில தான் இருக்கணும். தப்பு செஞ்சவங்களே தைரியமா இருக்கும்போது நமக்கு என்னமா? அந்த சாமி என்ன கைவிடாது. எல்லாரும் தைரியமா இருங்க. வெற்றி, ஒரு நிமிஷம். அம்மா, தண்ணி ஏதாவது குடிக்கிறியாமா? ஏதாவது சாப்பிடுறியாமா? எனக்கு ஒண்ணு வேண்டாமா. ஏய் சொல்லு. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு எல்லார் முன்னாடியும் பரிவட்டம் கட்ட போறாங்கன்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கண்ணுப்பட்ட மாதிரி எப்படி ஆயிடுச்சு. ஏய் எனக்கே பயங்கர ஷாக்கா தாண்டி இருக்கு. பூசாரி வந்து நகையை கொடுத்துட்டு போயிருக்கான். அதே நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மீனாட்சி அம்மா. அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு? யாராச்சும் 4 வார்த்தை நல்லபடியா பேசினாங்கன்னா அம்மா நம்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? பூசாரிக்கு நல்லது பண்றதா நினைச்சு வாங்கி வச்சிருக்காங்க. அதான் துர்கா கூட இருந்திருக்காளே. இல்ல சக்தி, மீனாட்சி அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நான் அப்பவே யோசிச்சிருந்திருப்பேன். இந்த பூசாரி எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட நகையை கொடுக்கணும்? நான் உனக்கு சொல்லிட்டா உங்க அம்மா எல்லாரையும் நம்பி நம்பியே மோசம் போறாங்க. அவங்க வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சு அந்த பூசாரி இப்படி பண்ணிருக்கான். இப்போ என்ன பண்றது வெற்றி? அம்மாவை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்தி ஆகணும். நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொன்னா நீ கோவப்படுவ, அதான் யோசனையா இருக்கு. என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அத நான் உன்கிட்ட சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது